பார்ட் 2. இக்னார் பண்ணப்பட்ட மனிதன், ஃபெயிலியர் அண்ட் ரிஜெக்ஷன் ஸ்டோரி. இன்று பில்கேட்ஸுக்கு உலகமே கைத்தட்டலாம். ஆனா ஒரு காலத்துல அவரை யாருமே கவனிக்கல. அந்த நாள் அவரை இக்னார் பண்ணப்பட்ட இந்த உலகம் இன்று அவர் கண்டுபிடிச்ச டெக்னாலஜியை இக்னார் பண்ண முடியல. சைல்ட்ஹுட்ல பில்கேட்ஸ் அமைதியான பையன், ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, கேம்ஸ் பிடிக்காது. கிளாஸ்மேட்லாம் சொன்னது வேர்டு ஃபெல்லோட அவன், லைஃப் என்ஜாய் பண்ண தெரியாதவன். டீச்சர் கூட நினைச்சாங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்டா. அப்பவே பில்கேட்ஸுக்கு ஒன்று புரிஞ்சுக்கிட்டாரு, உலகம் புரியாத டேலண்ட்டை முதல்ல ரிஜெக்ட் தான் பண்ணும். கம்ப்யூட்டரில் மூழ்கினா உலகம் சிரிச்சது, அதை பற்றிலாம் அவன் கேரே பண்ணிக்கல. டெய்லி உழைச்சான், டெய்லி புதுசு புதுசாக கற்றுக்கிட்டான். கோடிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணான், நைட் ஃபுல்லாக கோடிங் பண்ணான். ஃப்ரெண்ட்ஸை அவாய்ட் பண்ணான். பீப்புள் சொன்னாங்க லூசு பையன், கம்ப்யூட்டர் பைத்தியம், லைஃப்பை மிஸ் பண்ணுறான். ஆனால் பில்கேட்ஸ் சொன்னது, நீங்கள் பார்ட்டிக்கு போகும் நேரத்தில் நான் ஃப்யூச்சரை பில்ட் பண்ணுறேன். சைலண்டாக உழைச்சான், நைஸ் ஃப்யூச்சர் கிரியேட் ஆகும். ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் அவனுக்கு அட்மிஷன் கிடைக்குது. அங்கே போயிட்டு அவன் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணல, டிஸ்கன்டினியூ பண்ணுறான். ஃபேமிலி அப்படியே ஷாக் ஆகுது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் சிரிக்கிறாங்க, சொசைட்டி அவனை ஜட்மெண்ட் பண்ணுது. பீப்புளெலாம் சொன்னது, டிகிரி இல்லாமல் லைஃப்பில் என்ன பண்ண போகிறான், இது ஒரு சூசைட் டெசிஷன். பில்கேட்ஸ்க்கு மைண்ட் வாய்ஸ், எல்லாருக்கும் புரிகிற வழி சக்ஸஸ் இல்லை. அதுக்கப்புறம் 20 வயசில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறான், மைக்ரோசாஃப்ட். ஆரம்ப காலம் பில்கேட்ஸோட சாஃப்ட்வேரை கம்பெனிகளுக்கு காட்டினா, ரிசல்ட் ரிஜெக்டட், இக்னார்டு, அப்பாயின்மெண்ட் கேன்சல். இப்போ பிக் கம்பெனிஸ் எல்லாம் சொன்னது நோ ஃபியூச்சர், இதுக்கெல்லாம் மார்க்கெட்டே இல்லை, வேஸ்ட் ஐடியா. இமேஜின் பண்ணுங்க, இன்றைக்கு விண்டோஸ் யூஸ் பண்ணும் அதே கம்பெனிஸ் டுடே ரிஜெக்ட் பண்ணின இடம் நாளை ரீக்ரியேட் பண்ணும். அவருடைய ஸ்ட்ராட்டஜிக்கு பயன்படுத்தினாரு. நாய்ஸ்ல ரியாக்ட் பண்ணல, ரிசல்ட்ல ஆன்சர் கொடுத்தாரு. அரகண்ட்னு லேபிள் பில்கேட்ஸுக்கு ஒரு டேக் அட்டாச் ஆச்சு. அரகண்ட், ரூடு, பீப்புளை கேர் பண்ணிக்க மாட்டாரு. எம்ப்ளாயிஸ் பயந்தாங்க, மேனேஜர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, மீடியா அட்டாக் பண்ணாங்க. பில்கேட்ஸ் ஹர்ட் ஆனார், ஆனா பிரேக் ஆகல. ஹீ ஃபோக்கஸ்ட் ஆன் ஒர்க், ஹீ இக்னார்ட் ஆன் நாய்ஸ். உண்மையா ஃபோக்கஸ் பண்ணி அந்த லேபிளை மாத்தினாரு. கவர்மெண்ட் ஒரு கேஸ் போடுது, டவுன்ஃபால் ஆகுது மைக்ரோசாஃப்ட் மேலே. கவர்மெண்ட் கேஸ்னால பில்கேட்ஸ் டவுன்ஃபால் நியூஸ் பரவுது, ஸ்ப்ரெட் ஆகுது. அதோட மைக்ரோசாஃப்ட் எண்டுன்னு சொல்லி உலகமே எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சு. ஆனால் சைலண்டாக உழைச்சாரு, டாப் ஆஃப் த பில்லியனர் ஆனாரு. சக்ஸஸோட பேக் சைடு எப்பயுமே ஃபெயிலியர் தான். வேர்ல்டு நெவர் பிலீவ்டு ஹிம். ஸ்கூல் பிலீவ் பண்ணல, காலேஜ் பிலீவ் பண்ணல, கம்பெனிஸ் பிலீவ் பண்ணல, மீடியா பிலீவ் பண்ணல. 1% மட்டும் பிலீவ் பண்ணாரு, அவர் தான் பில்கேட்ஸ் ஹிம்செல்ஃப். அவர் அமைதியா டாப் ஆஃப் த பில்லியனர் ஆனாரு, வேர்ல்டு ஃபேமஸ் ஆனாரு. சக்ஸஸோட பேக் சைட் ப்ரெஷர் இருக்கும், அதில் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவன் தான் வெற்றியாளன். இவர் அவரை பிலீவ் பண்ணாரு. உன்னை இக்னார் பண்ணினால் நீ ராங்னு அர்த்தம் இல்லை, உலகம் புரியாத மனுஷன்தான் வரலாறு மாத்திர மனுஷன். பில்கேட்ஸ் ப்ரூவ் பண்ணா, இக்னார் பண்ண இடத்துலேருந்து ஒரு எம்பையரை கிரியேட் பண்ணான். Thank you for watching more motivational video. Subscribe this channel.